ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவோட முந்தைய வினாத்தாள் முக்கிய வினா விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் புக் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இதை ஹார்ட் காப்பியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்க்கான சில முக்கியமான கொஷின்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். மத்திய கூட்டுறவு வங்கிகளின் முதன்மை செயல்பாடு. அதன் உறுப்பினர்களுக்கு நிதி அளிப்பதற்காக மாவட்டத்தில் உள்ள வளங்களை திரட்டுதல், மாநில கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து வரும் நிதியை பயன்படுத்துவதற்கு. இவை இரண்டும். ஒரு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பொதுவாக எது தலைமை இடமாக உள்ளது? மாவட்ட தலைமை இடம். நாட்டின் அனைத்து விவசாய கடன் சங்கங்களின் பொதுவான அம்சங்கள் என்னவென்றால், இதுக்கான பதில் விவசாயிகளே உறுப்பினர்கள் ஆவார்கள். கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் முதல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டப்படாமல் இருத்தல் வேண்டும்? 90 நாட்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தேசத்தை வரையறுக்கிறது? விதி 12. டேஷ் வங்கியின் நடப்பு கணக்கில் கூட்டுறவு வங்கிகளின் நிகர இருப்பானது பராமரிக்கப்படும் CRR அல்லது SLR இன் நோக்கத்திற்காக கருதப்படவில்லை. இதுக்கான பதில் IDBI. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 2 மற்றும் 3 ஆகியவை புதிய மாநிலங்களை நிறுவுதல். மாநில மறுசீரமைப்பு குழு எப்பொழுது நியமிக்கப்பட்டது? 1953ஆம் ஆண்டு. வெர்கீஸ் குரியன் எதனுடன் தொடர்புடையவர்? வெள்ளை புரட்சி. தேசிய பால் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 26. நானும் ஒரு கனவு கண்டேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வெர்கீஸ் குரியன். தலைமை சங்கம் என்றால் டேஷ் அளவில் உள்ள சங்கம்? மாநில. கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பு வட்டி விகிதம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? பதிவாளர். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அதன் துணை விதி. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது? 8வது அட்டவணையில். இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர்? எட்வர்ட் லா. கூட்டுறவு சட்டத்திற்கான குழு 1987ஆம் ஆண்டில் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது? அர்த்தநாரீஸ்வரன் குழு. மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1991ஆம் ஆண்டில் டேஷ் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டது? பிரேம் பிரகாஷ். தனிநபர்களை கொண்ட பல மாநில கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் குறைந்தபட்சம் டேஷ் ஒவ்வொரு மாநில அரசிலிருந்தும் விண்ணப்பதாரர்களால் கையெழுத்திடப்படும்? 50 நபர். பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் நிர்வாக குழுவால் டேஷ் மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும்? 4. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.